Hi friends, 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி ஒரு கேமிங் நெக் பேண்ட் வந்து வாங்கணும். அந்த நெக் பேண்டில் அதிகமான ப்ளேபேக், ஃபாஸ்ட் சார்ஜிங், கொஞ்சம் பேஸ் வந்து பெட்டராக வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் DIZO பிராண்டோட DIZO ஒயர்லெஸ் பவர் அப்படிங்கிற இந்த நெக் பேண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக் பேண்ட், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், டைப் சி கேபிள், யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. இந்த நெக் பேண்டோட கண்ட்ரோல் போர்டு டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு குறைகள் சொல்ல எதுவுமே இல்லை. கேபிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த நெக் பேண்டில் வந்து மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் மேக்னெட்டை வந்து ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் அன்பேர் வந்து ஆகும். ஸோ ஒட்டின மேக்னெட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் வந்து பேர் வந்து ஆகும். இது மூலமாக நெக் பேண்டில் உள்ள சார்ஜ் வந்து வேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு போகாது. இது போல் நிறைய ஃபங்க்ஷன் வந்து இந்த மேக்னெட்டில் வந்து இருக்குது. பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 பட்டன் வந்து இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் பண்ண பட்டன்ஸ், மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை நீங்கள் ஒரு 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். எல்இடி இண்டிகேட்டர் வந்து பட்டன்ஸ்க்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி போர்ட் வந்து இருக்குது. இந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்டில் இஎன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே உள்ள என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளாடி வராது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இந்த நெக் பேண்டில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோடுக்கு வந்து போகும். இந்த நெக் பேண்டில் 88 மில்லி செகண்டுக்கு லோ லேட்டன்சி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ லேட்டன்சியும் இருக்குது, ப்ளூடூத் 5.2 வெர்ஷனும் இருக்குது. இதன் காரணமாக கேமில் வந்து என்ன சவுண்டு வந்து இருக்குதோ அந்த சவுண்ட் எந்த டிலே இல்லாமல் உங்களுக்கு நெக் பேண்டில் வந்து கிடைக்கும். இது மூலமாக நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். இந்த நெக் பேண்டை நீங்கள் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 2 மணிக்கூர் வந்து ஆகும். 2 மணிக்கூர் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 18 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெக் பேண்டில் 11.2 mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்டில் ஆடியோ கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டில் நிறைய நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணி பார்த்தையில இந்த நெக் பேண்டில் ஆடியோ வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் வந்து அதிகமாக வேண்டாம் அப்படின்னா realme லிங்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் பேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன், அதாவது பட்டன்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நீங்களே கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த நெக் பேண்டை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்டை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இஎன்சி இருக்குது, கேம் மோடு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ப்ளேபேக், ஃபாஸ்ட் சார்ஜிங், அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டியும் இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. 1000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட வந்து ஒரு 200 ரூபாய் அதிகமாக சேல் பண்ணால் கூட இந்த நெக் பேண்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னா
வாங்குறத யோசிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.